இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்தத்தை உயர்த்தி நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கிறவர், நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. டைம் இல்ல. தானியேல் 6வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தின் முழுமையை போடுவாங்க. நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லிய இந்த வார்த்தைகளை அநேக வாரங்களாய் நாம் தியானித்துட்டு வர்றோம். இந்த தானியேலுடைய ஜெபத்தை விதவிதமாக பங்கு பங்காக வகை வகையாக ஆண்டவர் நம்மோடு போதித்து கொண்டே வருகிறார். இந்த தானியேலுடைய வாழ்க்கையில சூரியன் எதனால் உதயமாயிற்று? நீதியின் சூரியன் தானியேலுடைய வாழ்க்கையில உதயமாயிற்று. தானியேல் 6:19 காலமே கிழக்கு வெளுத்தது என்று சொல்லுகிறது. ராஜா எழுந்து போனா சிங்கக்கபிலே இருந்தவன் அழியாமல் அவனை தேவன் ஜீவனோட வைத்திருந்தார். ஒரு சேதமும் இல்லை. போனது போலவே கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். அவன் வாழ்க்கையில் அந்தகாரம் இருள் வந்துருமோன்று சோதரிக்கிறோம். ராஜா எண்ணினார், ஆனால் நீதியின் சூரியன் அவன் மேல் உதித்தது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாயிற்று. அந்த அதிகாரம் முடியும் போது தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, அதற்கு காரணம் என்னன்னா, தானியேலோ வென்றால் ஜெபிக்கிற மனிதனாக இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் என்றவுடனே நம்முடைய நினைவுக்கு வர்றது அவன் ஒரு சிறந்த ஜப வீரன் என்பதுதான். தானியேலும் ஜபத்தையும் பிரிக்கவே முடியாது. தானியேல்னாலே எல்லாருக்கும் அவர் ஜெபம் பண்ணார், அதுதான் நமக்கு முன்னாடி வருது. தானியேலின் புத்தகத்தில் அசைக்க முடியாத அஸ்திபாரமே தானியேலுடைய ஜப வாழ்க்கை தான். சோதரிக்கிறோம். பரலோகத்தின் ரகசியங்களை பெற்றுக்கொண்டது தானியேல் ஜபத்தின் வழியாகத்தான். ஒரு ராஜா சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனத்தையும் தானியேல் சொல்ல வேண்டும், அதன் அர்த்தத்தையும் தானியேல் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்றால் தானியேல் சிறை சேதம் பண்ணப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆபத்து உண்டாயிற்று. சொப்பனம் கண்டது ராஜா. அந்த ராஜா அந்த சொப்பனத்தையாகின்னு சொல்லணும், சொல்லி இதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்கணும். ஆனா ராஜா சொல்லுகிறார், நான் கண்ட சொப்பனத்தை நீ என்ன செய்யணும்? சொல்லணும். இன்னொருவர் கண்ட சொப்பனத்தை தானியேல் அந்த என்ன சொப்பனம் கண்டார் என்று தானியேல் சொல்லணும். அந்த சொப்பனத்திற்குரிய விளக்கத்தை தானியேல் என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கடினமான ஒரு டாஸ்க் அவனுக்கு கொடுக்கப்பட்ட போதிலும் கூட
அவனும் அவருடைய தோழரும் போய் என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ராஜா என்ன சொப்பனம் கண்டாரு, அந்த சொப்பனத்தை எனக்கு காட்டுங்க, ராஜா கண்ட சொப்பனத்தின் விளக்கத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. ராஜா என்ன சொப்பனத்தை கண்டாரோ அதை கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்தி அந்த சொப்பனத்திற்கான அர்த்தத்தையும் சொல்றார். இதெல்லாம் எதுல நடக்குதுன்னா தானியேலுடைய ஜெபம் தான். ஜெபத்துல எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தானியேலுடைய தலைக்கு மேல பிரச்சனை, அதோடு மரணம் எந்த நிமிடம் என்று தெரியாது என்கிற அளவிற்கு பிரச்சனைகள் தானியேலுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்த பொழுது பாருங்க, சிங்கக்கபி என்கிற பிரச்சனை வருது. அப்புறம் ராஜா கண்ட சொப்பனத்தை என்ன கண்டாரோ அந்த சொப்பனத்தையும் சொல்லணும், அதுக்கு விளக்கத்தையும் சொல்லணும், இல்லாட்டி சிரசேதம் பண்ணப்படுவேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த பொழுது, பிரச்சனையெல்லாம் வந்தபோது அதை அறிவுபூர்வமாய் தீர்க்க முயற்சி எடுக்காமல், ஆட்களிடத்தில் போய் விசாரணை நடத்தாமல், அல்லது தன்னுடைய திறமையை கொண்டு தன்னுடைய ஞானத்தை கொண்டு அதன் விளக்கம் என்ன என்று அறியாமல் அதை ஜெபத்திலே வைத்தே அவன் ஜெயித்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை, கஷ்டம், வேதனை வரும்போது யார்கிட்ட சொல்லலாம், யார்கிட்ட சிபாரிசு பண்ணலான்னு நீங்க அப்படி அந்த திங்கிங்ல வராதீங்க. நான் ஜெபம் பண்ணி அதை ஜெயிப்பேன்னு நீங்க தீர்மானம் எடுங்க. அவர்கிட்ட போய் சொன்னாதான் இது நடக்கும், இவர்கிட்ட போய் சொன்னாதான் நடக்கும்னு நீங்க எப்போதும் இப்படி மனுஷிகமாய் நினைக்க நினைக்க உங்கள் ஜெயம் உங்களை விட்டு போயிட்டே இருக்கும். நான் யாரையும் நம்பல, நான் முழங்கால நம்ப போறேன், கர்த்தரை நம்ப போறேன், நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் செய்வார்னு நீங்க முழங்கால் படியிட்டா உங்க காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆதி காலத்துல ஒரு பாட்டு இருக்குது, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவியத்தின் சட்டம். ஜெபம் அது ஜீவன், ஜெபம் அது ஜெயம், ஜெபம் அது ஜீவியத்தின் சட்டம். இன்னைக்கு இந்த ஜெபம் ஜீவனா இருக்கணும் ஒரு விசுவாசிக்கு, ஆனா ஜீவனற்று போயிடுச்சு. ஜெபம் அதான் உனக்கு ஜெயம், ஆனா உன் வாழ்க்கை ஜெயமற்று இருக்குதே. ஜெபம் அதான் உன் ஜீவியத்தின் லா, அதான் சட்டம். அந்த சட்டமே அசட்டை பண்ணப்படுகிறது, அதான் வாழ்க்கை நல்லா இல்லை. எல்லாம் சொல்லுங்க, ஜெபம் என் ஜீவனா இருக்கணும், ஜெபம்தான் ஜெயம், ஜெபம்தான் ஜீவியத்தின் சட்டம். கொஞ்சம் வைராக்கியமா சொல்லுங்க, ஜெபம்தான் ஜீவன், ஜெபம்தான் ஜெயம், ஜெபம்தான் ஜீவியத்தின் சட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது நடக்கிற முழு உறவு ஜெபத்தினுடைய முன்னோடியே தானியேல் தான். தானியேலும் அவருடைய நண்பர்களும் ஒரு ராத்திரி முழுக்க ஜெபம் பண்ணாங்க. ஜெபிச்சதுனால தான் ராஜா ராத்திரியில என்ன சொப்பனம் கண்டாரோ அது வெளிப்படுத்தப்பட்டுச்சு. இரவு முழுக்க ஜெபம். நண்பர்களோடு கூட தானியேல் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, ராஜா கண்ட சொப்பனம் என்ன? சிங்கக்கபி வரும்போதும் ஜெபம்தான், ராஜா சொப்பனத்தை விளக்கம் சொல்லும் போதும் ஜெபம்தான், எதை எடுத்தாலும் ஜெபம்தான். ஏனென்றால் தானியேலின் ஆவிய விசேஷ ஆவி என்று நான் சொன்னா கூட தானியேலின் ஆவிய ஒரு ஜெப ஆவியாக தான் இருக்குது. அவன் நடக்கும் போது உட்காரும் பொழுதும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. தானியேல் சாதாரண வேலை இல்லாத வெட்டி மைனர் கிடையாது. 127 தேசத்துக்கு அவன் தான் பிரதானி. நாட்டினுடைய கடமைகளை ஆற்றுகிற மலை போல பொறுப்பு அவன் கையில் இருக்குது. ஆனாலும் தானியேல் தினமும் 3 வேளை ஜெபிக்கிறான். தானியேலுடைய ஜெபத்தை அதை தான் நம்ம போன வாரம் முந்தின வாரம் தான் பார்த்துட்டு வரோம். தானியேல் தினமும் எத்தனை வேளை ஜெபிக்கிறான்? 3. அப்போ 3 வேளை ஜெபிக்கிறவன். இந்த தலைப்பில் தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். 3 வேளையும் அவன் ஜெபிக்கிறவன். பாருங்க பாருங்க, இந்த தானியேலுக்கு முன்னாடி இருந்தவர் தான் தாவீது. அந்த தாவீது தன் சங்கீதங்களில் அந்தி சந்தி மதியான வேளைகளில் நான் முறையிட்டு ஜெபிப்பேன். தானியேல் முன்னாடி இருந்தவர் தான். சோதரிக்கிற யாருங்க? தாவீது. தாவீது தன்னுடைய பாடல்களிலே அந்தி சந்தி மதியான வேளைகளில் நான் ஜெபிப்பேன் என்று தாவீது பாடின அந்த பாட்டு தானியேலுடைய வாழ்க்கையாக இருந்தது.
இன்னைக்கு ஜபத்தை குறித்து பாடும் அளவுக்கு ஜபிக்கிறது இல்ல. ஜபத்தை குறித்து பிரசங்கம் கேட்கிற அளவிற்கு ஜபிக்கிறது இல்ல. ஜபத்தை குறித்து பேசும் அளவுக்கு ஜபம் இல்ல. ஜபத்தை பற்றி எந்த ஜப வேளை உம்மைத்தே பாட்டுல ஜோரா பாடுவாங்க, ஜப பாட்டு. ஆனா ஜபிக்கிறது இல்லையே. ஜப பிரசங்கத்தை பண்ணிடலாம், ஆனா ஜபிக்கணும். ஜபத்தை பற்றி 1000 சொல்லலாம், ஜபிக்கணும். இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய அவலம் என்ன தெரியுமா? ஜபத்தை குறித்து பாடும் அளவுக்கு ஜபிக்கிறது இல்லை, முழங்கால் படிட்டு. அதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய தோல்வி. ஜபத்தை பற்றி பேசுற அளவுக்கு நீ ஜபிக்காது இருக்கிறாய். ஜபத்தை குறித்து சோத்திர பிரசங்கிக்கிற அளவுக்கு ஒரு ஜபிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, ஜபத்தை பற்றி உன்னுடைய நிலை என்ன? தாவீது பாடினான், அந்தி சந்தி மதியான வேளைகளில் நான் ஜபிப்பேன்னு. ஆனால் தாவீதின் பாட்டு தானியேலின் ஜப வாழ்வா இருந்தது. 3 வேளையும் ஜபிக்கிறான். சிங்கக்கபியோ என்ன பிரச்சனை, என்ன போராட்டமோ, அவனுடைய ஜபம் தெளிவா இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் 3 வேளை ஜபித்தார். நான் தியானிக்கிறேன், இந்த 3 வேளை என்னத்துக்காக ஜெபம் பண்ணியிருப்பாரு? தினமும் ஜபிக்கிறார். ஏதோ இப்போ சிங்கக்கபி வந்துருச்சு அல்லது ராஜா சொப்பனத்தை சொல்றாரு என்கிறதுக்காக அவன் ஜபிக்கிறது இல்லை. அவர் எப்பொழுதும் ஜபிக்கிறவர். எதற்காக ஜபித்திருப்பார், என்ன வரிசையின்படி ஜபித்திருப்பார் அப்படி என்பது என்னுடைய தியானமா இருக்கிறது. ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் 3 முக்கியமான அம்சங்களுக்கு ஜபிக்கணும். இந்த 3 அம்சங்களையும் அந்தி சந்தி மதியான வேளைகளிலே தானியேல் ஒருவேளை பிரித்து பிரித்து ஜபித்திருப்பாரோ என்று நான் தியானிக்கிறேன். வெளிப்பாட்டிலே நான் இதை பிரசங்கம் பண்றேன். 3 வேளை ஜபம். ஒருவேளை காலையில எதுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாரு, மதியத்தில் என்னத்துக்காக ஜெபம் பண்ணியிருப்பாரு, நைட்ல என்னத்துக்காக ஜெபம் பண்ணியிருப்பாரு அப்படிலாம் நான் தியானிச்சு பார்க்குறேன். ஆனா அதுல நான் ஒன்று சொல்ற விசுவாசிகளுக்கு, இந்த 3 வேளை ஜபம் என்கிற அந்த ஜபத்துல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு 3 காரியங்களுக்காக நீங்கள் கட்டாயம் ஜபிக்கணும். 3 அம்சங்கள். அதுல இன்னைக்கு ஒரு அம்சத்தை மட்டும் நான் கொஞ்சம் உங்களுக்கு காண்பித்து நான் அந்த செய்தியை முடிக்க விரும்புறேன். நல்லா கவனிக்கணும், குழம்பிடக்கூடாது. தானியேல் 3 வேளை ஜபித்தான். இயேசு 3 வேளை ஜபித்தார். தாவீது 3 வேளை ஜபித்தான். பேதுரு அப்படி ஜெபம் பண்ணார். அப்போஸ்தலர்கள் அப்படி ஜெபம் பண்ணாங்க 3 வேளையும். அதுக்கு வசன ஆதாரங்கள்லாம் இருக்கு. அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் 3 அம்சங்களுக்காக நாம் ஜபிக்கணும் ஒரு தேவனுடைய பிள்ளை. அதில் இன்னைக்கு ஒன்று மட்டும் சொல்றேன். நம்பர் 1, உங்களுக்காக ஜபியுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜபியுங்கள். வரட்டு விசுவாசத்திலும் மிஞ்சின நீதியிலும் நான் எனக்காக எதையும் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது, அது சீக்கிரத்தில் நீங்கள் விழுந்து போகிறதற்கு ஏதுவா மாறிடும். கவனிக்கணும். நான் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கிறேன். நான் எனக்காக நான் என்னைக்கும் ஜெபிச்சது கிடையாது. அது ஒரு ஆவிக்குரிய மட்டகரமான வார்த்தை. அது எனக்காக நான் என்னைக்குமே ஜெபிச்சதில்லை. நான் தேசத்துக்காக ஜெபிப்பேன், ஊருக்காக ஜெபிப்பேன், அவங்களுக்காக ஜெபிப்பேன், இவங்களுக்காக ஜெபிப்பேன். எனக்காக நான் ஒன்றுமே ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு ஒருவர் சொல்லுவாரானால் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மந்த நிலையில் இருக்கிறார். அவருக்கு இன்னும் ஆவிக்குரிய காரியம் தெரியல, புரியலன்னு அர்த்தம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தங்களுக்காக முதலாவது ஜெபிக்கணும். அதை மைண்ட்ல வைக்க, உங்களுடைய சிந்தனையை ஆண்டவர் தெளிவாக்குவாராக. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எனக்காக நான் ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் சீஷர்களை பார்த்து சொன்னார். மத்தேயு 26:41 சொன்னார், நீங்கள், அந்த வார்த்தையை நீங்கள் பிடிக்கணும், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிக்க சொல்லல, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி. பேதுருவை பார்த்து, யோவானை பார்த்து, அந்திரேயாவை பார்த்து, ஒவ்வொரு சீஷரை பார்த்து இண்டிவிஜுவலாக சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க.
ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனா மாம்சம் எப்படிப்பட்டதா இருக்கும்? பலவீனமா இருக்கும், தூக்கம் வரும், ஜபிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த மாம்சம் சோம்பேறித்தனமா இருக்கும், திமிர் பிடிச்சிருக்கும், ஜபிக்கிறதுக்கு உங்க மாம்சம் ஒத்துழைக்காது. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி எப்படி இருக்குது? உற்சாகமா இருக்குது. அது ஜபிக்கும்படி உங்களுக்கு சொல்லும். ஆகவே நீங்க மாம்சத்துல பலவீனம் இருக்குன்னு சொல்லி ஜபிக்காம விட்டுறாதீங்க. தூக்கம் வருதுன்னு ஜபிக்காம விட்டுறாதீங்க. வேலை இருக்குதுன்னு ஜபிக்காம விட்டுறாதீங்க. வேலை செஞ்சுட்டு வந்தேன், உடம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, அதனால அப்படியே படுத்துட்டேன்னு சொல்லாத. நீ ஜெபம் பண்ணாதான் சோதனைகளுக்கு நீ தப்ப முடியும். சோதனை நிறைந்த உலகத்துல வாழ்ற நீயும் நானும் சோதனைக்கு தப்பணும்னா நீ உனக்காக ஜபிக்க வேண்டும். இது கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் சிலுவையை சுமந்துக்கிட்டு கல்வாரிக்கு போகும் பொழுது அழுகிற ஸ்திரீகளை பார்த்து சொன்னார், உங்களுக்காக அழுங்கள். சொன்னாரா சொல்லலையா? எனக்காக அழாத, பச்சை மரமாகிய எனக்கு இந்த பாடு வருது, எனக்காக நான் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணிட்டேன், நான் போற சிலுவை பாதை எடுத்துக்கிட்டு நீ எனக்காக ஜெபிக்கிற, நல்லதுதான். அந்த ஜெபத்தை நிறுத்திட்டு பட்டமரமாகிய உனக்கு வரப்போகிற ஆபத்து நிறைய இருக்கு, அதுல நீ தப்பிக்கணும். நீ உனக்காக சத்தியம் புரிஞ்சவன் கையை தட்டு வாயை திறந்து ஆமா ஜெபம் பண்ணணும். ஜெபிக்காதவன் சோதனையில சிக்குவான். ஜெபிக்காதவன் திடுக்கிட்டு வரும் ஆபத்துல தடுமாறி போவான். ஏன் அந்த பிரதருக்கு அந்த காரியம்? அவர் ஊருக்கெல்லாம் ஜெபம் பண்ணாரு, அவருக்காக அவர் ஜெபிக்கல. வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, உனக்காக ஜெபம் பண்ணு. படிக்கிற பிள்ளைகள் சொல்ற, காலேஜுக்கு போற பிள்ளைகள் சொல்ற, வேலைக்கு போற பிள்ளைகளுக்கு சொல்ற, சோத்திரிக்கிறோம். நீ ஒருவேளை கரெக்டா போகலாம், ஆனா இன்னொருத்தவனை தவறாக பயன்படுத்துவதற்கு நீ உன்னால கிரகிக்க முடியாத வேற ஒரு வழியில வருவான். அவன் என்ன நோக்கத்தில் பேசுறான், அந்த பொண்ணு எந்த நோக்கத்தில் பேசுறா, அந்த பையன் எந்த நோக்கத்தில் பேசுறான், உன்னால ஆரம்பத்தில் they could not understand, உன்னால விளங்கி கொள்ளவே முடியாது. எல்லாம் ஆரம்பத்தில் நல்லா தான் தெரியும். ஆனா நீ ஜெபிக்கிற 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 மகளா இருப்பாயனா கர்த்தர் அதை காட்டி கொடுப்பது மட்டுமல்ல, அந்த சோதனைகளுக்கு உன்னை விளக்குவார். அதனால தான் ஆண்டவர் பேதுரு என்கிற தனி மனிதனை பார்த்து சொன்னார், பேதுருவே, சாத்தான் உன்னை சுலக்கினால் புடைக்கிறது போல உனக்காக சோத்திரிக்கிறோம். அவன் என்கிட்ட உத்தரவு கேட்கிறான், நான் உன் விசுவாசம் உன்னிலிருந்து ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்ப ஆண்டவர் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறார். ஆனா அதே நேரத்தில் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு ஜெபிச்சா மட்டும் போதாது, உனக்காக நீ ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நான் சொல்றேன், இதுவரைக்கும் நம்ம வண்டி ஓடுறதுக்கு காரணம் உங்களுக்காக நீங்க ஜெபிச்ச அளவு ரொம்ப குறைவு. ஆனா உங்களுக்காக இயேசு ஜெபிக்கிறதுனால் தான் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை வந்துகிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. நான் திரும்ப திரும்ப பாடா என் ஜீவனை பணைய வச்சு கத்தறேன், கூவுறேன். நீ 40 நாள் ஜெபம் நடக்கிறதுக்கே வர்றதுக்கு உனக்கு யோக்கியதை இல்லையே, நீ தனியா என்ன ஜெபம் பண்ணுவ? நீ ஜெபம் வச்சா அதுக்கே நீ வர மாட்டேன்றியா? நண்பர்களோட ஊர் சுத்த போற, ஹோட்டலா போற, எவன் எங்க கூப்பிட்டாலும் கிளம்பி போற. நீ நினைச்சா ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதுக்கு இன்ட்ரெஸ்டா காட்ட மாட்ட போற. நீ எப்படி தனியா உனக்காக நீ ஜெபம் பண்ணுவ? என்ன கேடுல நீ ஜெபம் பண்ணுவ? நீ எப்படி காப்பாற்றப்படுவ? நீ உனக்காக நீ ஜெபம் பண்ண வேண்டாமா? சிலுவையை சுமந்துக்கிட்டே சொல்றாரு, உங்களுக்காக அழுங்கள், உனக்காக அழு. ஐயோ, வரப்போகிற ஆபத்துக்கு நானும் தப்பணுமே, இயேசு ஜெயிச்ச மாதிரி நானும் என்ன செய்யணும்? ஜெயிக்கணுமே. உலகத்தின் அதிபதி என்னிடத்திலே வரானே, உன்கிட்ட வரமாட்டானா? பச்சை மரமாகிய எனக்கே இவ்வளவு பாடான பட்ட மரமாகிய உனக்கு பாடு வராதா? ஆகவே கர்த்தர் சொல்றாரு, சோதனைக்கு இப்படி உட்படாதபடி நீ ஜெபம் பண்ணு. கையை தட்டி வாயை திறந்து you pray. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, பைபிள் இப்படி சொல்லுகிறது, ஒருவனுக்கு துன்பம் வருமானால் அவன் ஜெபம் பண்ண கடவன் இருக்கு யாக்கோப்ல. ஒருவனுக்கு துன்பம் வந்தா பாஸ்டர் ஜெபிக்கிறது இல்லை, முதல்ல யார் ஜெபிக்கணும்? அவன் ஜெபம் பண்ண கடவன். உங்களில் ஒருவன் துன்பப்படுவானால் அவனுக்காக ஜெபிக்க கடவன். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில துன்பம் வரும் பொழுது 1000 பேர் எனக்காக ஜெபிக்கலாம்,
அது நல்லதுதான். ஆனா என் வாழ்க்கையில விடுதலை வரணும்னா 1000 பேர் எனக்கு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் என்னை காப்பாற்றுகிறத விட என் பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிற ஜெபம் தான். ஹல்லேலூயா. ஏங்க நான் ஆஸ் அ பாஸ்டர் உங்களுடைய போதகராக நான் இருக்கிறேன். உங்களை பார்க்குறேன், உங்களோட நான் பழகிறேன், எல்லாம் தெரியுது. நீங்கள் கஷ்டப்படும் போது எனக்கும் பிரச்சனையாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என் பாரம் உங்களுக்காக எவ்வளோ இருக்கும்? எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் தேவைகள் இருக்குது, அவசியங்கள் அவசரங்கள் இருக்குது. நான் எவ்வளோ பாரப்படுவேன் உங்களுக்காக? ஒரு 100% நான் எவ்வளவு சதவீதம் உங்களுக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ண முடியும்? ஆனால் உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது 100% ஜெபிப்பீர்கள் அல்லவா? இப்போ உங்கள் ஜெபம் எவ்வளோ முக்கியம்? உங்களுக்காக ஜெபிக்கணும். இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் முதல்ல உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளுக்குரிய கிருபை எனக்கு தாங்கப்பா, இந்த நாளுக்குரிய ஆலோசனை எனக்கு தாங்கப்பா, இந்த நாளுக்குரிய வழிநடத்தல் எனக்கு தாங்கப்பா, இந்த நாளில் எனக்கு தெரியாமல் வைக்கப்படுகிற எல்லா கண்ணிகளையும் நான் ஜெயிச்சு வெளியே வர எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளை போயிட்டு இருக்குது, இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வரான். ஆனால் அந்த பிள்ளைக்காக அவன் ஒரு பக்கெட்டில் பெட்ரோலை வச்சுக்கின்னு ரெடியாக இருக்கிறான். அது நினச்சிருக்குமா? யோசிச்சிருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த நேரம் என்ன ஆபத்து, நமக்கு அடுத்த நிமிடம் என்ன நடக்க தெரியாது. ஜெபம், சத்தியம் புரிஞ்சவங்க ஜெபம். அடுத்த ஸ்டெப் என்ன தெரியாது, ஜெபம். ஹல்லேலூயா. சும்மா விளையாட்டு காட்டின்னு இருக்கக்கூடாது. தானியேல் 1:8 தானியேல் அவ்வளோ பெரிய ஒரு ஜெப வீரன். நான் சொல்றேன் பாருங்க, அவருக்காக அவர் ஜெபம் பண்றார் பாருங்க. தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு வேண்டும், அவனுக்காக அவன் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, என் பரிசுத்தம் முக்கியம், என் பாதுகாப்பு முக்கியம். அவன் ஊருக்காக அவன் ஜெபம் பண்ணல. யாருக்காக ஜெபம் பண்றாருங்க? என்னை யாரும் தீட்டுப்படுத்திடக்கூடாது, எனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. அதான் தானியேல் ஊருக்காக ஜெபிச்சான், உலகத்துக்காக ஜெபிச்சான். ஆனால் தானியேல் முதல்ல அவனுக்காக அவன் ஜெபம் பண்ணான். நிறைய பேருக்கு யார் யார் குடும்பத்தை பற்றியோ வெளிப்பாடு வருது, ஆனால் அவங்கள பற்றி வெளிப்பாடே அவளுக்கு ஒன்றும் வரமாட்டேங்குது. இன்னொருத்தவன் பைபிள் சொல்றது, ஞானியின் கண்கள் அவன் மேலேயே இருக்கும். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. ஞானியின் கண்கள் மற்றவர்கள் மேல் அல்ல, அவன் மேலேயே இருக்கும். உனக்கு 2 கண்ணை கொடுத்தாரு, அந்த முண்டக்கண்ணை. அந்த முண்டக்கண்ணை உன்னொருத்தவனை பார்க்கறதுக்காக இல்லை, உன்னை பார்த்து கொள்றத முதல்ல உனக்கு கண்ணு கொடுத்து வச்சிருக்கிறார். அதில் புரிஞ்சு வச்சுக்கோ. அவன் என்ன ட்ரெஸ்ஸு உடுத்தின்னு வந்துக்கிறான், அவன் எந்த ஊர்லேருந்து வரான், இவன் எந்த குடும்பத்தை சேர்ந்தவள், இவன் யார், இவன் என்ன ஜாதியாக இருப்பான், அந்த கன்றாவிலாம் உனக்கு தேவையில்லை. இன்னொருத்தவனை நோட் பண்ணுற வேலை நம்ம வேலை இல்லை. அதுக்கு அவனுக்கு கண் இருக்குது. ஆனால் உனக்கு கொடுத்த கண்ணு உன்னை பார்ப்பதற்கு, உன்னை சரி செய்து கொள்வதற்கு, உன்னை சீர்படுத்தி கொள்வதற்கு தான் கண்ணு. இன்னொருத்தனை பார்த்து நிற்காத. அதனால ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய கண்ணுல மாம்பெரிய உத்தரத்தை வச்சுட்டு இருக்கிற அதை பார்க்காம இன்னொருத்தவனுக்கு தூசியா பார்க்கிற, உன் கண்ணை கொண்டு உன்னை பார். அல்லேலூயா. உனக்காக ஜெபம் பண்ணு, உன் பரிசுத்தத்துக்காக நிக்க பாரு. சபைக்கு வரோம், நானும் கிளியராக தான் பிரசங்கம் பண்ணுகிறேன். நீ வாங்கி உள்ள எடுத்துட்டு போய், ஆண்டவரே எப்படி வார்த்தை இருக்குது, நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், நீ ஒப்பு கொடுத்தா தானே உனக்கு விடுதலை. நீ என்ன சர்ச்சைக்கு வந்தாலும் சரிதுங்க. ஆண்டவர் சொன்னாரு, என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அவன் வீடு கீழே விழிஞ்சு போகின்றார். அவன் இயேசுவின் வார்த்தையை கேட்டவன் தான். ஆனா கேட்ட வார்த்தையின்படி அவன் செய்யாவிட்டால் அவன் வாழ்க்கை விழுந்து போகும்னு கர்த்தர் சொன்னாரா சொல்லலையா? பெருமழை, பெருங்காற்று, பெருப்புயல் அந்த வீட்டின் மேல் மோதிட்டு அந்த வீடு அழிந்தது, அது ஒழிந்தது. அங்கே ஒரு வீடு ஒன்று இருந்ததென்றே தெரியாமல் போனது. யாருங்க அவன்? அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவன், ஆனால் செய்யாதவன். அந்த பைபிள் சொல்லுது, திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல
அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள். நீ சபைக்கு வர்றதுனால பிரசங்கம் கேட்கறதுனால மாற்றப்பட போறதில்லை. கேட்ட பிரசங்கத்திற்கு உன்னை என்றைக்கு அர்ப்பணிக்கிறாயோ, கேட்ட வசனத்தின்படி நீ என்றைக்கு செயல்பட தொடங்குறாயோ, கேட்ட வசனத்தின்படி நீ என்றைக்கு நடக்க தொடங்குறாயோ, அப்பதான் வாழ்க்கையில உருப்படுவ. பிள்ளைகள் பெற்றோர் பேச்ச கேட்கறது இல்லை. அதுங்க என்ன மைண்ட் வச்சிருக்கோ, அதுங்களுடைய பிரிய என்னவோ அப்படித்தான் வாழ்றது. அப்புறம் ஐயோ அம்மான்னு கத்தனா கூட திரும்பி எதுவும் வராது. ஜாக்கிரதை. இந்த சோதரிக்கிறோம், இந்த கிருபை உள்ள நாட்கள்ல கர்த்தருக்கு முன்னாடி நிக்க பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு வாலிபன் இப்படி சொன்னான், ஐயா, ஒரு நாள் எனக்காக நான் ஜெபிக்காமல் விட்டுவிட்டால் அந்த நாள் முழுவதும் மயிர் கத்தரிக்கப்பட்ட சிம்சோனை போல இருக்கிறேன் என்று சொன்னான். அந்த வார்த்தை கொஞ்சம் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டம். ஒரு நாள் நான் ஜெபிக்காமல் விட்டுவிட்டால் அந்த நாள் முழுவதும் மயிர் கத்தரிக்கப்பட்ட சிம்சோனை போல இருக்கிறேன். என்ன அர்த்தம்? சிம்சோனுக்கு அந்த முடி இருக்கிற வரைக்கும் வல்லம் இருந்துச்சு. அந்த முடி கட் பண்ணிட்ட உடனே அவன் சாதாரண மனிதனை போல பலட்சியமானான்னு இருக்கு பைபிள்ல. வல்லமையற்று போனான். கண்டவனும் அவன் மேல என்ன செஞ்சாங்க? பாஞ்சாங்க. ஆனா அவன் தலையில முடியோடு இருக்கும்போது ஒரு பயம் வந்தான கிட்ட வரல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த வாலிபன் சொன்னா, ஒரு நாள் நான் ஜெபிக்காமல் அந்த நாளை நான் கடத்தும் பொழுது மயிர் கத்தரிக்கப்பட்ட சிம்சோனை போல ஒரு வல்லமையற்று, ஒரு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, கண்ட சோதனைகளுக்கு நான் உட்பட வேண்டியதா இருக்குது. ஆனா நான் ஜெபம் பண்ணி வெளியே வருவேன், ஆனால் நான் வல்லமை உள்ள மனிதனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பால் ஏங்கிச்சோ என்கிற ஒரு ஊழியர் சொல்லுகிறார், ஒரு நாள் 10 லட்சம் சபைக்கு விசுவாசிங்க அவர் சொல்றாரு, ஒரு நாள் என் அவயவங்களை எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு, என்னுடைய ஜெப ஜீவியத்திற்கு, என்னுடைய வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்காமல் நான் வெளியே வந்தால் ரோட்டில் நடந்து போகிற ஒரு பெண்ணை தாயாக, சகோதரியாக என் கண்களால் பார்க்க முடியாமல் நான் கஷ்டப்படுகிறேன். அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அந்த கண்ணு வேற வேற மாதிரி பார்க்குது. ஏன்? எனக்காக நான் ஜெபம் பண்ணல அன்னைக்கு. ஆகவே ரோட்டிலே நடந்து போகிற ஒரு பெண்ணை என் தாயாக, என் உடன் பிறந்த சகோதரியாக என்னால் பார்க்க முடியவில்லை என்று 10 லட்சம் விசுவாசிகளுக்கு உடைய போதகருக்கு அப்படி சொல்வாரானால், நீ நான் ஏமாத்திரம். நீ சோதனைக்கு உட்படாமல் இருக்க வேண்டுமானால் ஜெபம் தேவை. நீ மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் முன்னே உன் ஆவியின் பலனுக்காக நீ ஜெபம் பண்ணு. ஒழுங்கான ஜெப வாழ்க்கை இல்லாவிட்டால் உன் வாழ்க்கை ஒழுக்கக்கேடாய் மாறிவிடும். சபையார் எல்லாரும் சொல்லுங்கள், ஒழுங்கான ஜெப வாழ்க்கை என்னில் இல்லாவிட்டால் என் வாழ்க்கையே ஒழுக்கக்கேடாய் போய்விடும். மறுபடியும் சொல்லுங்க, ஒழுங்கான ஜெப வாழ்க்கை என்னில் இல்லாவிட்டால் என் ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றியற்றதாக இருக்கும். யாரா இருந்தாலும் சரிதாங்க. ஒரு நாள் ஜெபிக்கிறது 9 நாள் ஜெபிக்காம இருக்கிறது, ஒரு நாள் சர்ச்சைக்கு வருது 9 நாள் சர்ச்சைக்கு வராம இருக்குது, இதெல்லாம் கரையேறாது. ஒழுங்கான ஜெபம். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, நிற்கிற எவனும் விழுந்து போகாதபடி. இன்னைக்கு நீ நிற்கிற, ஏன் அந்த பொண்ணுக்கு இப்படி ஆச்சு, அதெல்லாம் இந்த மூஞ்சை இழுத்துன்னு பேசுதுன்னு வச்சுக்க, உன் கதை. இன்னைக்கு நீ நிற்கிற, உன் பரிசுத்தத்தில் நிற்கல, தேவ கிருபையால் நிற்கிறாய். நீ ஒன்னும் யோக்கியம் கிடையாது, நாம யோக்கியம் ஒன்றும் கிடையாது. நம்ம லட்சணம் என்னன்னு நமக்கே தெரியும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? பாஸ்டர், என் பரிசுத்தத்தில் நிக்கல பாஸ்டர், கர்த்தருடைய கிருபையில நிக்கிறேன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. சூலமித்தியால் சொல்லுகிறாள், மற்றவர்களுடைய தோட்டத்தை காத்தேன், என் தோட்டத்தை காக்க மறந்தேன். உனது பட்டில வருதா இல்லையா? மற்ற தோட்டத்தெல்லாம் பார்த்தேன், அந்த தோட்டம் இந்த தோட்டம்னு. தோட்டம் என்ன? நம்முடைய வாழ்க்கை. ஆனா ஏன் தோட்டத்தை நான் என்ன செய்யல? கவனிக்காம விட்டுட்டேன். சிலவங்க சொல்லுவாங்க,
பசங்க பசங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு எல்லாரையும் பார்த்தின ஒழிய எனக்கு நான் என் நலனுக்காக நான் என்ன செய்யவில்லை பாஸ்டர், பார்க்கவே இல்லைன்னுவாங்க. ஆனால் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப முக்கியங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை ஊருக்காக உலகத்துக்காக ஜெபிக்கிறதுலாம் அடுத்தது இருக்கட்டும், முதல்ல உங்களுக்காக, உங்கள் பரிசுத்தத்துக்காக. குறிப்பே என்னன்னா, உங்கள் பரிசுத்தத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பரிசுத்தம். இன்னைக்கு வந்து உங்களுக்காக ஜெபிங்கள் நான் சொன்னல, அதில் ஒரு 3 சப் பாயிண்ட் சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு சப் பாயிண்ட், உங்கள் பரிசுத்தத்துக்காக ஜெபிங்கள். தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று. அதுதான் பைபிள் சொல்கிறது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். எப்படி? தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். எல்லாம் சொல்லுங்க, என்னை நான் காத்துக்கொள்வேன், ஆனால் எந்த பிசாசும் என்னை தொட முடியாது. நம்புறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ ஆயத்தப்படு. முதல்ல நீ ஆயத்தப்படு. இன்னொருத்தவன் ஆயத்தப்படுத்துற பணியில அடுத்த இருக்கட்டும், நீ ஆயத்தப்படு. அடுத்தது உன்னோடு உள்ள கூட்டத்தை என்னப்படுத்து. அப்ப முதல்ல யார் ஆயத்தப்படணும்? பி prepare yourself. உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார், நீ ஸ்திரப்படு, பின்பு உன் சகோதரனை என்னப்படுத்து. நீ ஏன் ஸ்திரமா ஆடிக்கின்னு இருக்கிற? நீ போய் இன்னொருத்தவனுக்கு என்ன அவன் ஆற்றத்தை நிறுத்த போற? நீ ஸ்திரப்படு. நீ நில்லையா முதல்ல ஒழுங்க, அப்புறம் இன்னொருத்தவனை நிற்க வைக்கலான்றார். அப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். முதல் சப்பாய் உங்கள் பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இரண்டாவது, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். முதல்ல நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், அதுக்கப்புறம் பிறருடைய ஆசீர்வாதம். உங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் என்பது வெறும் பணம் பொருளாதாரம் மட்டும் இல்லை, அதுவும் தான் தேவை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீரத்தின் ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த 3 ஆசீர்வாதமும் நமக்கு தேவை. எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், சோதரிக்கிறோம் பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்கள், மன்னிக்கவும் பூமிக்குரிய, அதாவது சோதரி இப்படி சொல்லுங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். 3 ஆசீர்வாதமும் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும். மறுபடியும் சொல்லுங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீரத்திற்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். 3 இருக்கணும். இந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். ஆதியாகமம் 32:26 யாக்கோபு ஜெபிக்கிறார். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக, நீர் என்னை bless me Lord. என்ன ஆசீர்வாதி. அவன் மனைவி இருக்கு, பிள்ளைகள்லாம் அக்கறைப்படுத்தியிருக்கான், அவங்களுக்காக அவன் முதல்ல இப்போ ஜெபம் பண்ணல. யாருக்காக ஜெபம் பண்றான்? சொல்லுங்க வாயை திறந்து, என்னை bless me. நான் ஆசீர்வாதமா இருந்தா நான் மற்றவங்களுக்கு எப்படி இருக்க முடியும்? நானே ஆசீர்வாதம் இல்லை, நான் இன்னொருத்தவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும்? ஒருத்தர் சத்தியத்தை சொல்ல இருக்கிறாரு, ஆண்டவரை தேடுங்க இதுங்க அதுங்கன்னு சொல்றாரு. அப்ப நான் ஊழியத்துவத புதுசு, அவரை நான் விசிட்டிங் பண்றதுக்காக போயிருக்கிறேன். இன்னொருத்தருக்கு அந்த விசுவாசி சத்தியம் சொல்றாரு, நானும் பக்கத்தான் நிற்கிறேன். இந்த மாதிரிங்க இது மாதிரிங்க சொல்லினே இருக்கும்போது அந்த புறஜாதியான்னு சொன்னா, சத்தியத்தை சொல்ற விசுவாசி பார்த்து, முதல்ல நீ நல்லாரு, அதுக்கப்புறம் நீ எனக்கு சொல்லுன்னு அவன் போயிட்டான். காரணம், அவன் என்ன நிலைமையில் இருக்கிறான்னு புறஜாதியான் பார்க்குறான். உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை, நிறைய பிரச்சனை இருக்குது. என்ன ஆசீர்வாதி, என்ன ஆஸ்வதிப்பான்னு சொல்றியே, அதை நான் உன்னில நான் பார்க்கவே இல்லையாப்பான்றான். அந்த புறஜாதிக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். முதல்ல நான் எப்படி இருக்கணும்? ஆமா, என் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. என்னென்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய, அப்புறம் சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம், அப்புறம் பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதியும் அப்படின்னா, ஆனா இந்த ஆசீர்வாதியும்னு கேட்ட உடனே ஒரு நிபந்தனை இருக்குது.
27ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் ஆசீர்வதின்னு கேட்டவனை பார்த்து கேட்கிறாரு, உன் பேர் என்னப்பான்னு கேட்கிறாரு. உன் பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? பேர் என்னன்னு கேட்டான். அவன் யாக்கோப்புன்னு சொன்னான். அர்த்தம் என்ன தெரியுமா? நீ ஆசீர்வாதம்னு என்ன வந்து நிற்கிறியே, நீ முதல்ல யாரு? யாக்கோப்புன்னு என்ன அர்த்தம்? நான் ஏமாற்றுகிறவன், திருடன், எத்தன், பொய் சொல்லுகிறவன், என் வாழ்க்கையில் அவ்வளவு நல்லா இல்ல. அப்போ தேவன் உன்னை ஆசீர்வதிக்க நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னா உன் பேர் யாக்கோப்பு என்கிற அந்த ஜீவி உன் ஜீவியை மாறக்கூடாது. இனி நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ ஜெபிக்காத ஆளா, ஏமாத்துற ஆளா, அம்மாவுக்கு கீழ்ப்படியாத ஆளா, பெற்றோர் கீழ்ப்படியாத ஆளா, ஆலயத்திற்கு ஒழுங்கா வராத ஆளா, தேவனை பிரியப்படுத்தாத ஆளான்னு இருந்தா உன்னை கர்த்தர் எப்படி ஆஸ்வதிப்பார்? அவன் ஒத்துக்கிட்டான். ஆமா, ஏன்னா அப்பா கேட்டார், வாட் இஸ் யுவர் நேம்? அப்பா கிட்ட பொய் சொன்னவன் தான் இந்த யாக்கோபு. ஏசான்னு பொய் சொன்னான். ஆனா ஆண்டவர்ட்ட உண்மையா சொன்னான். நான் ஏமாத்துறவன், நான் நான் உண்மை இல்லப்பான்னு தான் சொன்னான். ஆண்டவர் அவனை மன்னித்து இஸ்ரவேலாய் மாற்றி அவனை ஆசீர்வதித்தார். அந்த அதிகாரத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தேவன் அவனை அங்கே ஆசீர்வதித்தார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ கேட்கணும், என்னை ஆசீர்வதியும். ஆமென். என்னை ஆசீர்வதியும் தேவா, இப்போ என்னை ஆசீர்வதியோ, என்னை ஆசீர்வதியும் தேவா, இப்போ என்னை ஆசீர்வதியோ, என்னை ஆசீர்வதித்தா ஒழிய உம்மை நான் விடுவதில்லை. ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதித்தா ஒழிய உம்மை நான் விடுவதில்லை. அங்க நிறைய ஆசீர்வாதம் பார்க்கிறோம். கர்த்தர் அவன் சொல்ற என்னை ஆசீர்வதியும். அங்க ஆண்டவர் யாக்கோப்பா இருந்தவனை என்னவா மாத்தினாரு? அப்படியானால் இஸ்ரவேலாய் மாறுவது ஒரு ஆசீர்வாதம். நீ சாதாரண ஆளா இருக்காத, சாதாரண ஒரு மனுஷனா இருக்காத, தேவ மனுஷனா மாறு. நீ இஸ்ரவேலா மாறு. உலகத்தான போல இருக்காத, உலகத்தான போல பேசாத, உலகத்தான போல நடக்காத. ஆண்டவரே, நான் ஒரு இஸ்ரவேலனா இருக்கணும், நான் யாக்கோப்பாக அல்ல. யாரா இருக்கணும்? அப்போ ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தனால் என்ன மாற்றம் உண்டாயிற்று? யாக்கோப்பு என்னவா மாறிட்டான்? இஸ்ரவேலா. அப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையில இஸ்ரவேலராய் நடக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது ஆசீர்வாதம், அவன் தேவனை கண்டான். இதெல்லாம் நீங்க வீட்டில் போய் வாட்சி பண்ண டைம் இல்லை. நான் கர்த்தரை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன். அப்படி ஆசீர்வாதம் கர்த்தரை பார்க்கிறது, அவரை பார்க்கிறது, அவருடைய முக தரிசனம் கிடைக்கிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. மோசே கூட சொன்னார், நாங்கள் எதனால் விசேஷித்தது தெரியுமா ஆண்டவரே? நாங்கள் உம்முடைய கண்களில் கிருபையை பெற்றோம். எங்க மேல உங்க பார்வை பட்டுச்சே, அதான் ஆசீர்வாதம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன ஆண்டவர் ஆசீர்வாதம் என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களை பார்க்கிறார், அதான் ஆசீர்வாதம். கர்த்தர் மட்டும் நம்மளை பார்த்துட்டார்னு வச்சுங்க, நம்ம குடும்பத்தை பார்த்துட்டார்னு வச்சுங்க, ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை அவர் பார்த்துட்டார்னு வச்சுங்க, அது எல்லாம் நன்மையாய் மாறிடும். ஹல்லேலூயா. அவன் வெகுகால வியாதி உள்ளவன் என்று அறிந்து அவனை பார்த்து அவனை கண்டு நீ சொஸ்தமாக விரும்புறாயான்னு கேட்கிற. பார்த்துட்டார் பாருங்க, அவ்வளவுதான். பார்த்துட்டாருன்னா கர்த்தர் சுகம் தர போறாருன்னு அர்த்தம். அவர் கண்ணில் படுறவங்களா நம்ம மாறிடணும். அப்ப யார் கர்த்தருடைய கண்ணில் படுவாங்க தெரியுமா? ஜெபிக்கிற மக்கள், தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுகிறவர்கள் கர்த்தருடைய கண்களில் தென்படுவார்கள், கர்த்தரால் பார்க்கப்படுவார்கள். நீ ஜெபிக்கிற வாலிப பிள்ளையா இருப்பாயானால், நீ ஜெபிக்கிற வாலிப தங்கச்சியா இருப்பாயானால், நீ ஜெபிக்கிற தேவ மகனாய் நீ இருப்பாயானால், நீ எல்லாருடைய கண்களிலும் படுகிறவனா இருப்ப. ஹல்லேலூயா. அவர் கண்ணில் பற்று. நீ
நீ வேற எங்கன்னா ஊர் சுத்திட்டு இருந்தா அவருடைய கண்ணில் பட முடியாது. அவருடைய சமூகத்துக்கு வா. அதான் 2வது ஆசீர்வாதம். இஸ்ரவேல் மாறுவது 2வது. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன பார்த்துட்டாரா, போதுண்டா இது எனக்குன்றான். அது வரைக்கும் பயந்துகிட்டு இருந்த யாக்கோபு, என் வாழ்க்கை என்னமாகுமோ தெரியலையே, ஏதாவது ஒரு பயமும் பதட்டம் இருந்துச்சு. ஒரு கடையில் சொன்னா, அப்பா நான் தப்பிச்சிட்டேன். அப்பா ஏன் தப்பிச்சிட்டேன்? கர்த்தர் என்ன பார்த்துட்டாரு. அல்லேலூயா. எங்க அம்மா ஒரு நாள் சோபாவில் உட்காந்துட்டு அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கண்ணில் தார தாரையா அப்படியே கண்ணீர் வருது. நான் பலமுறை அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறேன். நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்னடா அம்மா திடீர்னு உட்காந்துட்டு அப்படியே வானத்தை பார்த்த மாதிரியே கண்ணில் கண்ணீர் வருது. என்ன யாராவது ஏதாவது அம்மாவை சொல்லிட்டாங்களா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி. என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லை, ஆண்டவர் என்னையும் பார்த்தார. நான் படிக்க தெரியாதவன், ஸ்கூலுக்கு நான் மழை கூட ஒதுக்கினது கிடையாது. ஞானம், அறிவு, கல்வி சோதரிக்கிறோம், உலகத்தில் திறமன்னு சொல்றாங்க, ஒன்றுமே இல்லையே. என்ன பார்த்தார, அவருடைய தரிசனத்தை எனக்கு தந்தார, என் கூட முகமுகமாக பேசினார, என்ன போய் ஊழியத்துக்கு அழைச்சார, என்னை கொண்டு பயன்படுத்தினார. தகுதியே இல்லையே, என்னை எப்படி பார்த்தாரு. அதை நினைக்கும் போதே எனக்கு கண்ணு கலங்குதுன்றாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் என்ன பார்க்கிறதான்னு சொல்றவங்க கையை தட்டி அப்படியே எஃப் மைனர் கொடுங்க. இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்ரோ மைனர் எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி. சத்தமா கையை தட்டி glory எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை. இன்னொரு முறை எல்ரோயி 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 சொல்லுங்க. என்ன கண்டீங்களே, என்னை கொண்டீரே, என் மேல கண்ணு வச்சீங்களே ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பே, முழு பலத்தோ அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அப்புறம் 3வது காரியம், அவன் வாழ்க்கை ஒரு அந்தகாரம் மாதிரி இருந்துச்சு. சூரியன் உதயமாயிட்டுன்னு அந்த அதிகாரத்தில் வருது. இது போன வாரம் கூட நம்ம பார்த்தோம். ஆசீர்வாதம் அவனை இஸ்ரவேல்னா மாத்தினாரு. கர்த்தருடைய கண் அவனை பார்த்துருச்சு. அவன் வாழ்க்கையிலிருந்து எல்லா அந்தகாரமும் நீக்கி வெளிச்சம் உதித்தது. அவன் ஆசீர்வாதமானவனா மாறிட்டான். நீ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவன் சோதரிக்கணும். அதுக்கு பிறகு அவன் இஸ்ரவேல்னா மாறின பிறகு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாறினான். அல்லேலூயா. காரணம் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். டைம் இல்லை, முதல் 2 காரியம் தான் பார்த்துருக்கிறோம். உங்கள் பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. 2வது உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? சோதரர் எல்லாரும் வேகமா எழுந்து, ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுங்க. உனக்காக ஜெபம் பண்ணு, உனக்காக ஜெபம் பண்ணு. அப்புறம் பிறருக்கு ஜெபிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு 3 ஜெப அம்சங்கள் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். ஆண்டவரே எங்களை உங்க சமூகத்துல வைங்கப்பா, எங்களை ஜெபிக்க வைங்கப்பா. அப்படியே எஃப் மேஜர் கொடுத்துருங்கப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே,